ஸோ டக்குன்னு உங்களுக்கு தூக்கி போட்டு யார்ப்பா இது என்ன வரைஞ்சிருக்கு, இதோட குட்டி பாப்பாவே உன்னோட நல்லா வரையுமே, என்னடா இதுன்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு எனக்கு ஒரு ஐடியா தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். வாங்கி முதல்ல தள்ளி போட்டு அதுக்கு நம்ம ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் இல்லைனா சிடி மார்க்கர் டிவிட் மார்க்கர் எதாவது வச்சு எடுத்துக்கலாம். மீடியெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளாரசன்ட் கலரில் வந்து பிங்க்கு, ஃப்ளாரசன்ட் எல்லோ, ஃப்ளாரசன்ட் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து ஃப்ளாரசன்ட் ஆரஞ்சு தான். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து லாஸ்ட்டில் ட்ராயிங்க்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன தான் வரைய போகிறது ரெண்டுனா கமெண்ட்டில் வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து இதுதான் நம்மளோட ட்ராயிங் எது நம்ம வரைய போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்க்கவே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன பண்ணணும்னு தான் பண்ணியிருக்கேன். அதை பண்ணிகிட்ருக்கேன். அதனால இப்போ தான் போகிறோம். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே வந்து ஜம்ப் அவுட் ஆகிடலாம். ஸோ ஜம்ப் அவுட் ஏரியாச்சு. இப்போ வந்து நம்ம இதுதான் பண்ணுறதுக்கு வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. எங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து இது சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு கர்வ் லைன் போட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி போடுங்க. அந்த மாதிரி வந்து நம்ம 4 சைடு போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மாதிரி கர்வ் லைனுக்கு மேலே நெக்ஸ்ட் வரைய முடியும். நானும் 4 சைடு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே பேரலாக ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ வந்து அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் நடுவில் கேப் இருக்கணும். ஏன்னா ரொம்ப கேப் ஆகிடுச்சுன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. நீங்களும் வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கேப் வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 வாட்டி கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்க நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போடணும். ஏன்னா அதுக்கு கீழே இன்னொரு வரையணும். உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வராது. ஸோ எனக்கே சில வாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வராது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு நாள் மட்டும்தான், அந்த ஒரு லைன் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக வரல. இதெல்லாம் எனக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு எதுவுமே ஸ்ட்ரைட்டாக வரலன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஸ்கேல்லையே போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஓரளவு ஸ்ட்ரைட்டாக தான் வருது, எனக்கு அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கும் ஒரு அளவே ஸ்ட்ரைட் வந்ததுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நானே அப்படி தான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே அந்த ட்ராயிங் நான் இப்போ போட்டு பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டா நம்மளுக்கு வந்து அதுவும் கேப் வந்து கொஞ்சம் தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு லைன் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க ஃபினிஷிங் ஆகி ஒரு ஸ்டெப்ஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். பார்க்கவும் அப்படியே 3D மாடலாக இருக்கும். ஸோ 3D மாடல் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிறோம். அப்படியே 3D மாடல் அந்த மாதிரி பார்க்கலனா கூட வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுற ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரியே பார்க்கறதுக்கு. ஸோ வந்து இதில் வந்து இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இது குட்டியாகிற வரைக்கும் பண்ணணும். நான் வந்து இவ்வளோ குட்டி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, இது 3-4 வாட்டி பண்ணணும். ஸோ வாங்க நம்ம வந்து அதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் ஃபுல்லாக கொடுத்துடணும் அந்த கேப்பு. ஸோ இந்த சைடில் இருக்கிற அந்த இது நல்லா இருக்குன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து குட்டியாக தான் கேப் கொடுத்துருக்கேன், பெருசாக கொடுக்கலாம். நம்ம முன்னாடி பண்ண மாதிரி கூட பெருசாக கூட கொடுக்கல. நீங்களே பார்த்துருக்கீங்க, இது குட்டியாக தான் இருக்குது. ஸோ இது கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து பெருசாக இருக்குது, இது குட்டியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம எப்படி மேட்ச் படிக்கலாம், நீங்கள் இன்னும் குட்டியாக கூட படிக்கலாம், இன்னும் பெருசாக கூட படிக்கலாம். பார்க்க வந்து பெருசாக பண்ணால் ரியலிஸ்டிக்காக இருக்கும், குட்டியாகவும் பண்ணல, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வந்து குட்டியாக பண்ண வந்து உங்களுக்கு அப்படியே பார்க்க ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக மறைச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மறைச்சிருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஷேட் பண்ணுறப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஷேட் பண்ணுங்கள். இந்த சைடு அந்த சைடு கோழிக்கு இருக்கிற மாதிரி மட்டும் கிழிக்கிடாதீங்க, பார்க்கவும் நல்லாவே இருக்காது. அதனால தான் இதுதான் மெயின் பாயிண்ட். அப்படி உங்களுக்கு வந்து இது பண்ணலன்னா கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் போட்டு கூட நடுவில் கூட பிளாக்காக சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு இது கூட பண்ணலைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ஆச்சு போட்டு விட்டுருங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். சர்க்கிள் போட்டு விட்டுருங்க. ஸோ நான் 2 பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ஒரே சைடில் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த பாட்டில்ஸ் மட்டும் அந்த ஷேப்பில் பண்ணிவிட்டு மீது தான் சேம் சைட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாமே சேம் சைடு தான் பண்ணேன். ஸோ பார்க்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு.
ஸோ நான் அதே மார்க்கரால் தான் இது பண்ணுறேன். நீங்களும் சேம் மார்க்கர்லேயே ஷேட் பண்ணிவிடுங்க உள்ள. ஏன்னா வேறு ஏதாச்சும் மார்க்கர் இருந்தால் பண்ணால் வந்து உள்ள கலர் வந்து டார்க்காக இருக்கும் இல்லை லைட்டாக இருக்கும். ஒரு மார்க்கர் ஒரு நேச்சரில், அதனால் அந்த மாதிரி கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 4 பக்கம் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக. ஸோ லாஸ்ட்டில் வந்து நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருப்பீங்க, என்னென்ன பண்ணோம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சேம் எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பண்ணுறப்போ இருந்தது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ அது காமிச்சிருக்கணும். ஐயோ என்னால் மறக்கணும். ஸோ 4 சைடு பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக வந்து சைடில் பாருங்களேன், உங்களுக்கு ஃபினிஷ் ஆகலை. ஸோ நான் வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அங்கங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு இது. இப்போவும் பார்க்க எக்ஸ்ட்ராவாக இங்கே பாருங்களேன், இப்போவே பாருங்கள் இந்த சைட்லலாம் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் அப் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கணும். நாங்கள் அந்த 2 சைடு தான் அதுதான். இல்லைன்னா அது பார்க்கவே நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஒன்று குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். நம்ம வந்து ஃபுல்லாகவே பிளாக்காக தான் பண்ணிக்க போகிறோம். அதனால் ஒரு லைன் போட்டு அது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பண்ணோம். கொஞ்சம் கூட அந்த ஸ்கின் அவுட் கலர் இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து 4 சைடு பண்ணிட்டு இதை பார்க்க எப்படி இருக்குது, ரியலிஸ்டிக்காகவே இருக்குல்ல. ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க நம்ம வந்து ஃப்ரண்ட் மேலேருந்து டாப் வியூவில் நம்ம பார்த்துடலாம். வாவ், பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் காட்டுறே போகலாம், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோவே போட மாட்டேங்க. சாரி ஐ எம் வெரி சாரி. நான் உண்மையாகவே கேட்குறேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து உண்மையாகவே நான் கேட்குறேன், வெரி சாரி. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஆக்கேஷன்ஸ் நிறைய வாட்டி நாங்கள் வெளில எல்லாம் போயிருந்தோம். அதனால் நாங்களும் பண்ண முடியல. இனிமேல் நான் வந்து உங்களுக்கு போட்டுருவோம். ஸோ பாய் கைஸ், நான் தான் இந்த ட்ராயிங் பண்ணேன். பாய், HK Official.